everyone, welcome to Shiva Max. இன்னைக்கு அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.6 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. மூணுலேயுமே எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 வேரியபிள்ஸ் இருக்குது. என்னென்ன, 3x + y - 3z = 1, -2x - y + 2z = 1, -x + z = 2. இந்த மாதிரி 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து அது லீனியர் 3 வேரியபிள்ஸோட 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்க லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், 3 வேரியபிள்ஸை ஏதாவது ட்ரூ வேரியபிள்ஸை ஷார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணணும். ட்ரை பண்ணலாமா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 3 ஈக்குவேஷன்ஸை நேம் பண்ண போகிறோம். ஸோ 3x + y - 3z = 1 வந்து நான் 1 நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் -2x - y + 2z = 1 அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் நேம் பண்ணிக்கிறேன். -x - y + z = 2 வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு நேம் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஏதாவது ஒரு 2 வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். இங்கே எந்த வேரியபிள் வந்து எல்லாத்துலேயும் நார்மலாக எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே இல்லாமல் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தா ஒய் தான் இருக்குது, எதுலேயுமே கோஎஃபிஷியன்ட்டே இல்லை. இங்கே +y, இங்கே -y. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணால் ஒய் கேன்சல் ஆகிடும். அகெயின் இது 2 ஆட் பண்ணால் இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக எக்ஸ் அண்ட் இசட்டில் 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே யாரை எலிமினேட் பண்ண போகிறோம், ஒய்யை பண்ணலாமா? ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஆட் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, 3x + y - 3z = 1 and -2x - y + 2z = 1 அப்படியே ஆட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ 3x - 2x x + y - y 0 -3z + 2z -z = 2. ஏன்னா இங்கே ஆட் தான் பண்ணுறோம். ஸோ x - z = 2. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவேஷன் 1 and 3 ஆட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 and 3 ஆட் பண்ணலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன, 3x + y - 3z = 1. ஈக்குவேஷன் 3 என்ன, -x - y + z = 2. ஸோ இங்கே ஆட் தான் பண்ணுறோம். 3x - x வந்து 2x + y - y வந்து 0 -3z + z = -2z which is equals 3. ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், 2x - 2z = 3. இதுதான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 5 எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நமக்கு 2 வேரியபிள் இருக்க 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஸோ இது 2 நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இங்கே என்ன இருக்குது, 2x இருக்குது, இங்கே x இருக்குது, இங்கே z 2z, இங்கே z இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே 2x இருக்கிறதுனால இங்கே x இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 5லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ஸோ அதை கிளியராக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் சப்ராக்ட், இன்னும் கிளியராக எழுதிடலாம். ஈக்குவேஷன் 5 மைனஸ் ஈக்குவேஷன் 4 × 2. ஸோ ஈக்குவேஷன் 5 என்ன, 2x - 2z = 3 முடிஞ்சிருச்சு. ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன, x - z = 2. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2x - 2z = 2 2s are 4.
ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சைன் சேஞ்ச். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ கிளியராக பாருங்கள். 2x minus 2x 0, minus 2z plus 2z, so 0, 3 minus 4 equals minus 1. ஸோ என்ன கிடைக்கும்? 0 plus 0 is equals minus 1. இது சொல்யூஷனா? இது கரெக்டாக? எங்கேயாவது 0 equals minus 1 வருமா? நோ, இது நாட் ஈக்குவல். 0 minus 1 ஈக்குவலாக கம்ப்ளீட்லி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? இந்த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடணும். சொல்லலாமா? ஓகே, ஸோ இதை ரன் பண்ணிக்கலாம். Here we arrive at the contradiction. Zero not equal to 1, minus 1. ஸோ இதுதான் கிடச்சிருக்கணும். ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, therefore the system has no solution அப்படின்னு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.